திருச்சிற்றம்பலம். அழகிய தில்லையிலிருந்து அடியன் விக்னேஷ். ஜனவரி 2, 3 தேர் தரிசனம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சமூக வலைதளங்களில் இப்போ பெரும்பாலும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தரிசனத்துக்குன்னு வந்தீங்கன்னா செய்யக்கூடாத சில விஷயங்கள் நிறையா இருக்குது. அது மூலயமா நீங்கள் நிறைய பாவங்களையும் அனுபவிக்கிற பட்சமாக இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுப்போம். வியாக்கிரபாதகரும் பதஞ்சலி முனிவருமா அருந்தவம் பண்ணி பல காலங்கள் தவம் பண்ணதோட பிரதிபலனா வந்துட்டு சுவாமி தன்னுடைய நடன காட்சியை கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட நடன காட்சி பொதுமக்களும் பக்தர்கள் எல்லாருமே வந்து அதை அனுபவிக்கணுன்றதுக்காக சுவாமி அப்படியே இருக்காரு. அப்படியேப்பட்ட சுவாமிய ரகசிய மூர்த்திய நமக்காக தரிசனத்துக்காக சுவாமி வெளிக்கொண்டு வரும் பட்சத்துல பெரிய புத்திசாலின்ற ஒரு நினைப்போட உங்களுடைய சுயநலத்துக்காகவும் உங்களுடைய வியூவர்ஸ் அதிகப்படுத்துறதுக்கும் ஃபாலோவர்ஸ் அதிகமாக கொண்டு வரணுன்றதுக்காக நீங்கள் ஒரு சில்லறத்தனமான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ விஷயங்களை நீங்கள் வந்து ரீல்ஸில் பண்ணி போட்டு கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த யாருமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தான் அந்த தப்பையே செய்கிறீங்க. மீடியாவாக இருக்கிற நீங்கள் தான் அந்த சுவாமியை வீடியோ ஃபோட்டோ எடுத்து போட்டு உங்களுடைய பேஜை நீங்கள் பெரிய விஷயமா கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி பெரிய அபத்தமான பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இங்கே சிதம்பரம்ன்றது வந்துட்டு ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ரகசிய மூலவரே வந்து வெளியே வந்து காட்சி கொடுக்குறாருனாக்கா அது ஆத்மார்த்தமா வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான உறவு முறையில நம்ம அதை பார்க்கணும். அதை விடுத்துட்டு என்ன மற்றவங்களால முட்டாளுன்ற மாதிரி நினைப்பில் நீங்க எப்படி நினைச்சு எடுக்கிறீங்களே தெரியல. இப்படி நினைச்சிருந்தா தீட்சிதர்கள்லாம் எப்பயோ பல விதமான வீடியோக்களையும் போட்டோக்களையும் அவங்கவுங்களும் எடுத்து நிறைய ரீல்ஸ் போட்டு எவ்வளவோ பார்த்துருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு தவறை தயவு செய்து பண்ணாதீங்க. சுவாமி எப்பேற்பட்டவர்ன்றதை வந்துட்டு சிதம்பர மகாத்மிகம்ன்ற ஒரு புத்தகத்துல இருந்து நீங்க படிச்சுக்கிங்க. சிதம்பரத்தை பத்தின விவரங்கள் அனைத்துமே இருக்கும். ஃபர்ஸ்ட் கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கங்க, சுவாமியை பத்தி தெரிஞ்சுங்க. எதனால இவர் இப்படி சொல்றாங்க, எதனால இவருக்கு இவ்வளவு ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு, ஏன் சுவாமி போட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுலாம் சொல்றாங்க, ஏன் யாரும் தூக்கக்கூடாது, யார் பூஜை பண்ணக்கூடாது, புஷ்பத்தை யாரும் எரியக்கூடாது, சில அவ்வளவு விஷயங்களையும் வந்து அதில் உள்ளடக்கியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சுவாமியே நமக்காக வராருனாக்கா கண்ணார தரிசனம் பண்ணி முக்தி அடைகிறதுக்கான வழியை பாருங்க. தயவு செய்து மேலும் மேலும் பாவத்தை பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சிதம்பரம் அழகிய தில்லைன்ற இடத்துல வந்துட்டு அப்பர் பெருமான் தன் தொண்டு தலையாய கடமையாகவே இருந்தார். அப்பர் பெருமான் தன் உழவார பணியே தலையாய பணியா கொண்டுட்டு இருந்தாரு. அப்படி தூய்மைப்படுத்தும் பணியா இருந்த நம்ம ஒரு இடத்த முடிஞ்ச வரைக்கும் நீங்க தூய்மைப்படுத்தலனாலும் பரவாயில்ல, தயவு செய்து இந்த இடத்த அசுத்தம் பண்ணாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அழகிய தில்லைன்ற பேரை அலங்கோலப்படுத்திடாதீங்க. தரிசன டைம்ல அன்னதானம் பண்றவங்க தயவு செய்து பக்கத்துல டஸ்ட்பின் வச்சுட்டு கொடுங்க. நீங்க கொடுக்குற அன்னதானத்தை இல்லைன்னா வெளியில கொண்டு கொடுங்க. அதே போல வர்ற பக்தர்களும் சாப்பிட்ட பிறகு அந்த இலைகளை தயவு செய்து ஒரு டஸ்ட்பின்ல போடுங்க. நீங்க ஒரு இடத்துல போட ஆரம்பிச்சீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எல்லாருமே அந்த இடத்துல கொண்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செய்து இந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு சிறப்பான விஷயம், தேர்ல எல்லா சுவாமியுமே வந்துட்டு தேர்ல சப்பரத்துல மேல வச்சு கட்டி தான் கொண்டு வராங்க. ஆனா இது ஆகாய ஸ்தலன்றதுனால சுவாமி ஆகாய மார்க்க போல வர்ற போல சுவாமி அந்தரத்துல தான் வருவார். சுவாமி அந்தரத்துல ஊஞ்சல்ல தான் ஆடிட்டு வருவார். அது நல்லா நீங்க கவனிக்கலாம். அப்படிப்பட்ட சுவாமி வந்துட்டு இருக்கும்போது எதிர்கால கைலாயவாத்தியம் நாதஸ்வரங்களும் அவ்வளோ விசேஷமா வாசிச்சுட்டு வருவாங்க. கைலாயவாத்தியன்றது சடனா நீங்க நினைச்ச மாதிரி கடலை விற்கிற ஊதுற பிபி கிடையாது. தயவு செய்து அந்த தவறு மட்டும் பண்ணாதீங்க. அதுக்குன்னு முறையே வந்து பிராக்டிஸ் பண்ணி சுவாமிக்கு என்னென்ன வாத்தியங்கள் இருக்குன்னு அதை வாசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வாசிச்சுட்டு வரக்கூடிய வாத்தியத்தை தயவு செய்து நீங்களும் ரசிச்சு பாருங்க. இடையூறு பண்ணாம இந்த பிபி போன்ற விஷயங்கள்லாம் தயவு செய்து இடையூறு பண்ணாதீங்க. அப்படிலாம் ஊதி சத்தம் எழுப்பணும்னு நினைச்சீங்கன்னாக்கா ஒரு சங்குநாதத்தை வாங்கி ஊதி சத்தத்தை எழுப்புங்க. அது மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியமாவது கிடைக்கும். தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தில் நல்லா தரிசனம் பண்ணி சுவாமியோட திருவருளை பெறணும்னு அடியேன் பெரிய விண்ணப்பமாக வைக்கிறேன். தயவு செய்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதை இத்தோட நிறுத்திக்கிங்க. மேற்கொண்டு இது மேலும் மேலும் நீங்கள் வளர்த்திட்டு இருக்கீங்கன்னா அடுத்தடுத்த முறையில் அடுத்த தரிசனம் அதுக்கு அடுத்த தரிசனம் வரைக்கும் தான் எல்லாருக்குமே ஒரு நிறைவு இருக்கும். ஆனால் இங்கே வந்து நேரில் பார்க்குற அனுபவம் யாருக்குமே கிடைக்காம போயிடும். எல்லாருமே ஃபோன்லேயே அசால்ட்டாக பார்த்துட்டு போயிடுவாங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்.